எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல திமுக காங்கிரஸ் பற்றிய பேசு பொருள் இருந்தாலும் கூட மறைமுகமா இல்ல பேசாம இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி. இன்னும் அதிமுக குழுவே அமைக்கல. அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு பெரும் கேள்வி இப்ப எழுப்பப்படுது சார். என்னதான் சார் நடக்குது? ரொம்ப அழகா கேட்டீங்க. இந்த நாட்டு ஊடகங்கள் விவாதிக்காத விடயத்தை, யாரும் கேட்காத விடயத்தை நீங்க கேட்டீங்க. ஆனா நான் பேசுறேன். அதாவது என்னன்னா, எல்லாரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பத்தி ஏன் நிறைய இந்த ஊடகங்கள் பேசுது அப்படின்னம்னா, போக்கஸ் பண்றாங்க, அது உடையணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வின்னிங் அலையன்ஸ். அது உடைஞ்சது அப்படின்னம்னா அது செய்தி. இது லூசிங் அலையன்ஸ். எது? அதிமுக பிஜேபி. அதனால இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, அவங்க நினைக்கிறது இந்த அணி ஜெயிக்கணும்ட்டு. இதான் உள்ள அரசியல். இதை புரிஞ்சுக்கங்க. ஊடகங்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு உள்நோக்கம் கிடையாது, அரசியல் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஊடகவியலாளர்களை சொல்லல, ஊடகங்களை சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா, நீங்க கூட விஜய்க்கு ஃபேவரா கேள்வி கேட்பீங்க. ஆனா அந்த கேள்வி மேல ஒரு மதிப்பீட பெற்று உங்களுடைய தளத்துல நீங்க மறுபடியும் வெளியிடுறீங்க. ஏன்? பிகாஸ் யூ வாண்ட் டு கன்வே த ட்ரூத். ஆனா உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கலாம், அது வேற. அதை பத்தி எல்லாம் தப்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா அது நீங்க அந்த எஸ்டிமேட் மாறும். ஆனா இன்னைக்கு இந்த விடயத்துல என்ன உண்மை அப்படின்றத ஒரு மதிப்பு மிக்கவனோ இல்ல ஒரு அனுபவம் மிக்கவனோ என்கிட்ட கேட்டு போடுவோம் அப்படின்னு நீங்க போடுறீங்க பாத்தீங்களா? இதான் நீங்க ஊடகம் ரீதியா அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஜேர்னலிசம். இங்க என்ன நடக்குது அப்படின்னோம்னா, இவங்க ஒரு உள்திட்டம் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அணுகுறாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏப்ரல் 22 கூட்டணி உறுதியாயிடுச்சு. இன்ன வரைக்கும் எல்லாமே ரகசியமா நடக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கேட்கக்கூடிய எதையுமே எடப்பாடி பழனிசாமி தரமாட்டேங்கிறாரு. எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு மட்டும் உட்காந்துடுறாரு அவரு. பாக்கலாம். இப்ப என்ன சொன்னாரு பாருங்க, டெல்லியில இந்த தேர்தல் தேதி அறிவிக்கலையே அப்படின்னா. தேர்தல் தேதி அறிவிக்கிறல்ல, எதுக்கு நீங்க வந்துட்டு உங்களை 3 முறை வந்துட்டு கூப்பிட்டாரு இது வரைக்கும் அமித்ஷா? ஏன் போனீங்க? ஒரு முறையும் ஒண்ணு சொல்றாரு. இந்த முறை என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த தேர்தலை அணுகுவது என்பது தொடர்பாக பேசணும் அப்படின்றாரு. ஏங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க 6 முறையோ 7 முறையோ ஆட்சியை பிடிச்சவங்க. 77, 80, 84, 91, 2001, 2011 6 முறை தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச கட்சி. ஒரு சட்டப்பேரவை தேர்தலை எப்படி அணுகணும்னு தெரியாதா? அமித்ஷா கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்களா? ஏங்க, நீங்க எல்லாம் ஜெயிச்சு இருக்கும் போது பாஜகன்ற ஒரு கட்சியே கிடையாதுங்க. 77ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஜன்சங்ன்ற ஒரு கட்சி தான் இருந்தது, ஜனதான்ற கட்சி தான் இருந்தது. ஒழிய ஜன்சங் கூட இல்ல, ஜனதா தான் இருந்தது. 80ல தான் பிஜேபியே வந்துச்சு. நீங்க என்ன அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க எப்படி தேர்தல் அணுகிறதுன்னு? அப்ப நடந்தது அங்க வேற. நடந்தது என்னன்னா, அவர் அழுத்தினாரு. போன சீட்டை முதல்ல முடி, நாங்க என்ன கூட்டணி கூட்டம் ஆளுக்கெல்லாம் நாங்க சீட்டை பகிர்ந்து கொடுக்குறோம், எனக்கு 70 சீட்டை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேட்டிருக்காரு. இல்ல, அவ்வளவு தர முடியும். 2வது, நீங்க உங்களுக்கு மட்டும் பேசுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதை நம்ம பேசுவோம். மத்தவங்களுக்கு எல்லாம் நான் பேசிக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்டிஏன்ற ஒரு அணி அதிமுக அணிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல கால் போய் சேரக்கூடாதுன்னு எடப்பாடி பயப்படுறாரு. அதனால நீ உனக்கான சீட்டை வாங்கிட்டு போ. போன முறை மாதிரி, போன முறை 20, இந்த முறை 25 தரேன், இல்லாட்டி 28 தரேன், வாங்கிட்டு போ. மத்தவங்களுக்காக நீ பேச வேணாம், அதை நான் பாக்குறேன். அது பாமகவா இருந்தாலும் சரி, டிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இதான் விஷயம். அந்த தகராறுல தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் முடியல. ஆனா அதிமுக தலைமையில பாமக மட்டும்தான் இணைந்தாங்க. டிடிவி கூட அண்மையில சொல்லி இருக்கிறாரு, நாங்க பாஜகவோடு சேர்ந்துதான் என்ன தொகுதி பங்கிடோ அதை நாங்க பிரித்து வாங்கிப்போம். அதான் சொல்ல வர. அது தப்பு இல்ல. அது நீங்க ஒரு மைனர் பார்ட்னர். பிஜேபியை விட நீங்க கம்மியான கட்சியா? அப்படி பார்க்கும்போது பாஜக தான் சார் தலைமை தாங்குது. இல்ல, எங்க? அதாவது இந்திய அளவுல வந்துட்டு என்டிஏனுடைய தலைமை இருக்கு. போன மக்களவை தேர்தலில் என்டிஏ தலைமையில தான் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது. அதுல தினகரனும் போட்டிட்டாரு, ஒரு ஓபிஎஸும் போட்டிட்டாரு. ரைட்டு. இப்ப நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? யார கூட்டணி தலைமை? அதிமுக தானே. நான் அவங்களோட பேச மாட்டேன், நாங்க இவங்களோட தான் பிச்சுக்குவேன் அப்படின்னு அர்த்தாது. நீ என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக அவனுடைய ஒரு அங்கமான? அது RSS விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி நீ ஒரு சங்கி கூடாரமா, சங்கி கட்சியானா? நீ சங்கி பிரிவான்னா? இல்ல, நீ ஒரு தனித்த கட்சி தானே. நீ யாருடைய ஓட்டை பிரிக்கிற? அதிமுக ஓட்டு. அப்ப அதிமுக ஓட்ட வரவேற்றாரா இல்லையா அவரு?
அப்புறம் அதிமுகவோட நீ பேசணும். நான் பேச மாட்டேன், பாஜகவோட பேசுறேன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல. அது உனக்கு எடப்பாடியோட மோதல், அப்போ ஈக்குவல். அங்கெல்லாம் நீ பேசணும். நீ தடிச்சு நின்று 5.6% ஓட்டு வாங்கினா 2019லயே இவங்க அவ்வளவு வாங்கினாங்க. பிஜேபி உன்னை விட ஒரு பெரிய கட்சியும் கிடையாது பிஜேபி. இப்ப வீக்கன் நீ. சோ நான் வீக்கன் ஆயிட்டேன், பிஜேபிக்கும் கீழே தான் அப்படி ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறாரு அவரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சபட்டச் பண்ண பாக்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பாக்குறாரு டிடிவி. இது வேற ஒண்ணும் இல்ல. நிறைய சீட்டை இங்க கேட்பாரு. அவங்க போயிட்டு இவரோட முண்டுவாங்க. அவங்க எங்க இந்த சீட்டை தருவாங்க? எடப்பாடி பழனிசாமி தராத பிஜேபி எப்படி ஒரு சீட்டை கொடுக்கும்? சரி, எடப்பாடி பழனிசாமி மொத்தமே உங்களுக்கு ஒரு 50 சீட்டு தான் சொல்றாரு. பிஜேபி எவ்வளவு உனக்கு கொடுக்கும்? 6 சீட்டு 8 சீட்டு கொடுக்கும். இவ்வளவுதானே? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ அங்க போய் நேரடியா பேசி 10 சீட்டை வாங்கிட்டு போயிடலாமே நீ. அதிமுக ஓட்டு உனக்கு தானே வரப்போகுது. ஒரு தொகுதியில பிஜேபி ஆதரவு ஓட்டு உனக்கு வர்றதை விட அதிமுக ஓட்டு தானே உன் வெற்றிக்கு ஆதாரமா இருக்க போகுது. அப்ப நீ எங்க பேசினா சரியா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, எங்க பேசினா சரியா இருக்கும்? எடப்பாடியோட பேசினா தானே சரியா இருக்கும். பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆனா மற்ற கூட்டணியில இருக்க தலைவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக தலைமையை தானே சார் விரும்புறாங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் அறிவாலயத்துக்கு போறாங்க. இங்க ராயப்பேட்டைக்கு தானே வந்திருக்கணும். எடப்பாடியே டெல்லிக்கு போறாருன்னா அங்க தலைமை தாக்குறது. அதிமுக உடஞ்சி பீஸ் பீஸா போயிடுச்சு. பலவீனமா இருக்கிறாங்க. உடனே அவங்க டெல்லிக்கு போறாங்க, உண்மை. ஆனாலும் அங்க போய் பேசினாலும் யாருக்கிட்ட யாரு பேசுறது? தாங்க அப்படின்னு யாரு கேக்குறது? தரமாட்டேன்னு யாரு சொல்றது? அமித்ஷா தான் கேட்கணும். அமித்ஷா கேட்கிற இடத்துலயும் எடப்பாடி தர்ற இடத்துல தானே இருக்காரு. அப்ப நீ தர்ற இடத்துக்குள்ள நீ வரணும். நீ கெஞ்சற இடத்துல போயிட்டு நான் என்ன பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயா உன் ஆளு ஆனானப்பட்ட அமித்ஷா சோசியல் இன்ஜினியரிங்கு அதுவே எடப்பாடி கிட்ட தொங்குதுன்னா நீ ஏன்னா அவர் கால இப்ப ஒரு இடத்துல பிரபு என்ன பண்ணிடுவாரு? செவர்ல ஏறி குதிக்கிறதுக்காரு அவர் மேல போயிடுவாரு. இந்த ஏணி பிடிக்க போன பாண்டியராஜன் என்ன பண்ணுவாரு? இவரு அவனை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு கீழே இருக்கிறவர்தான் ஏணியை உரி விட்டோன்னு இவரு அவன் காலை பிடிச்சிட்டு தொங்குவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? அவருடைய காலை பிடிச்சிட்டு தூக்கி பேட்டெல்லாம் உருவான். மேல இவங்களை பிடிச்சி மேல எடுக்கணும்னு நினைச்ச அந்த வடிவேலுக்கு வந்துட்டு நாங்க தெரியும். பாத்தீங்கல்ல, இதுதாங்க அதிமுக நடக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை. மேல இருந்து தூக்க பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா பிடிச்சி இழுக்கிறாரு, அங்க அவர் நாக்கு தள்ளிட்டு சாவுறாரு. அவருடைய பேண்ட் பிடிச்சி உருவுறாரு டிடிவி தினகரன். இதான் நடக்குது. இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தி இதுல ஒரு பெரும் பங்கு பாஜகவிற்கு இருக்கு. அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகும். ஏன்னா டிடிவி அழைத்துட்டு வந்தாங்க, அன்புமணிக்கு கூட அவங்கதான் அழைப்பு விடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க தொகுதி பங்கீடுல தலையிடுறதுல என்ன சார் சிக்கல் வந்துடும்? இல்ல தலையீடு இல்லைங்க, எவ்வளவு இடம் கேக்குறாங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு இடம்னு கேக்குறாங்கல்ல. இப்ப அதிமுக ஒரு கணிசமான இடங்கள்ல நின்று தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க, இல்லையா? இல்ல, ஆனா கூட்டணி ஆட்சின்றது அவர் ஒரு 60-50 சீட்டு கொடுக்குறேன்றாரு, எல்லாரும் கொடுக்குறேன்றாரு. இவங்க ஒட்டு மொத்தமா 70 எல்லாருக்கும் இவங்க வாங்குறேன்றாங்க. அப்ப இவர் எப்படி கூட்டணி தலைமை ஆவாரு? அப்ப அதிமுக கூட்டணியினுடைய தலைமையில எடப்பாடி போன மாதிரி தானே ஆகுது. ஒத்துக்குவாரு? அவரு தரமாட்டேங்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். நான் அதனாலதான் பேண்ட புடிச்சு எடுக்கிற கதையை நான் சொல்றேன். நான் இப்ப புரியுதுங்களா? அவருக்கும் நாக்கு தள்ளுது, இவருக்கும் பேண்ட் உருவிட்டு போகுது. எங்க இவங்க முடிவு எடுக்க போறாங்க? இதுல டிடிவி தினகரன் பண்றது கூட்டணிய காலி பண்றது. சப்பட்டேஜ் வார்த்தை சொன்னேன். கூட்டணிய காலி பண்ற வேலைதான் அவர் செய்யறாரு. அவரு ஏங்க பெரும்பாலும் இருக்கிறது அதிமுக. அதிமுகவை நாடி பிஜேபி வந்துருக்குது. பிஜேபியை நாடி நீ போயிருக்கலாம். ஆனா சீட்டு பலம், ஓட்டு பலம் எங்கிருந்து வரப்போகுது? அதிமுக கிட்ட தானே. அப்படி அங்கதானே போய் பேசணும். நான் அங்க பேச மாட்டேன், இங்கதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டானா அவர் எப்படி கொடுக்க முடியும் உனக்கு சீட்டு? அங்க எடப்பாடி கொடுத்தாதானே உனக்கு சீட்டு தர போறாரு. அப்ப நேரம் அங்கேயே பேச போயிடலாமே நீ. அப்ப தெரியுதுங்களா கூட்டணி உடைக்கிறதுக்கான சூழ்ச்சி அப்படின்றது? இன்னைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது அல்ல. முதல் செய்தியாளர் நான் சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியும் உடையலாம். அப்பொழுது அதிமுகவோடு இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபியோட போயிடுவாங்க.
அதுக்குதான் இந்த மாதிரி உள் வேலை செய்யறதுக்காகத்தான் இவரு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாரு. சார் நீங்க சொன்னதை வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று வரை பாஜகவோடு உறுதி செய்யப்படல. ஒருவேளை எடப்பாடி வெளியே வந்தார், அதிமுக தாவேகா அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. விட என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம், போட்டு போடுறது யாரு? மக்கள். அவ்வளவுதான். அதனால அவங்க கூட பலத்தை சேர்க்கறதுல எது வேணாலும் செய்வாங்க. அதிமுக காங்கிரஸ் சேரும்போது அது ஒரு பலமா தானே சார்? காங்கிரஸ் எவ்வளவு பலம் இருக்குதுன்னு நீ எஸ்டிமேட் பண்ணிருக்க, அது சொல்லு. காங்கிரஸுக்கு பலம் இருந்தது அப்படின்னோம்னா அவங்க விஜயோட சேர்த்து பெரிய அளவுக்கு பலமா இருக்கலாமே. பலம் இல்லாதனாலதான் அவங்க திமுகவோட இப்ப எல்லாரோடையும் வந்துட்டு போன்ல பேசிடுறாரு. நேரடியா பேசினார் யாரு? கே.சி. வேணுகோபால். 17 பேர்ல 14 பேர் என்ன சொல்லிட்டாங்க, திமுகவோட நம்ம போகணும் அப்படின்ட்டாங்க எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் தான் அவரு போயிடுறாரு டெல்லிக்கு. அதுக்கப்புறம் தான் மல்லிகார்ஜுன் கார்கே வந்துட்டு சோடங்கர் வேணாம் நீங்க போய் பேசுங்கன்னு சிதம்பரத்தை அனுப்புறாரு. சோ இங்க பலமும் வாக்காளர் பலம் தான், சட்ட பலம் தான், ஓட்டு பலம் தான் முக்கியம். அதுலதான் திமுக முன்னணியில நிக்குது. அதனாலதான் அவங்க போயிட்டு அங்க விழுந்து கிடக்குறாங்க. இந்த தொகுதி பங்கீடுல காங்கிரஸ் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுமே பெரிய ரோல் பிளே பண்றாங்க அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக. ஒண்ணு வந்துட்டு இப்ப பாஜக பிளே பண்ணது அப்படின்னோம்னா, பாஜக தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல போட்டியிட்டு 18% ஒரு அலையன்ஸா வாங்கிட்டாங்க போன தேர்தல்ல. உண்மைதான் அது. காங்கிரஸுக்கு நிரூபிச்சிருக்கு இல்ல கிடையாது. அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு டெபாசிட் எடுக்கிற நிலையில இருந்துட்டு மேல வந்திருக்காங்க. அதனால இது வேற அது வேற. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நிறைய இடங்களை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு தேர்தல் முடிவு இழுபறியா வந்துச்சு அப்படின்னோம்னா கூட்டணி ஆட்சியில போயிடலாம் உள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. அது திமுகவுக்கு தெரியாதா இவங்க உள்ள விட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதனால பாஜகவோடு கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸுடைய வின்னிங் ரேஷியோ தமிழ்நாட்டுல அதிகம் கம்மி. பாஜக உள்ளாட்சி தேர்தலில் வாங்கினது வந்துட்டு 5.37%. காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு வாங்கினது 4.17%. பாஜக ரொம்ப வளர்ந்து நிக்குது காங்கிரஸை விட. காங்கிரஸ் எதுவுமே பண்ணலையே. வெற்றி பெறது இங்க வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு திமுக காரணங்க. திமுக வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் காரணம் ஆகாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா உண்மைதான். அதனாலதான் போய் தொங்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். இவங்களாலதான் வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை குறி வச்சிருக்க மாட்டாரு, காங்கிரஸ் தான் குறி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? பிஜேபி வந்துட்டு ஏன் எடப்பாடியை குறி வச்சது அதுக்காக தான். அதனால காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு நிலையில இல்ல. அது மூப்பனார் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்ல. விஜய் மீது இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆதரவை காங்கிரஸே ஏற்றுக்கொண்டது சார். இளைஞர்களின் ஆதரவு தாவேகாவிற்கு இருக்கு, நாங்க கூட்டணிக்கு போவோம் வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களே அண்மையில சொல்லியிருக்கேன் போல. ஆனா ஏற்றுக்கிட்டது உண்மைதானே சார்? நான் கேக்குறது என்னன்னா, நீ உனக்கு ஏத்துக்கிட்ட நல்லா இருக்கு, துணி உங்கள்கிட்ட தொட்டு இருக்குது, வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் போல? இன்னைக்கு கூட போயிட்டு அறிவாலயத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் வந்துட்டு அந்த சோடங்கிற தூக்கி போட்டுட்டு சிதம்பரத்தை அனுப்புனீங்க நேத்து? ஏன் இன்னைக்கு வந்துட்டு அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்கிறீங்க? ஏன் விஜய் கிட்ட இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத காங்கிரஸ்காரனுக்கு தெரிஞ்சுதான் அந்த தகவல் அது மேல கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒரு சோடங்கர் கோவால இருந்து வந்துட்டு சொல்லிட்டாரு, அவருக்கு இருக்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால அது உண்மையாயிடுது. உண்மையா இருந்தாலும் போயிட்டு இருக்கணுமே. அதுவும் 1 சீட்டா 2 சீட்டா 70 சீட்டு தரேங்கிறாரு. இன்னொருத்தன் சொல்றான் 90 சீட்டு தரேன்றாரு விஜய் அப்படின்னு. ஏன்னா விஜய் போட்டியிட போறதே 140 சீட்டு தான் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப போயிட வேண்டியதானே, கூப்பிட்டுக்க வேண்டியதானே. உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறத கூட அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னோம்னா, மறுக்கிறாருல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இவ்வளவுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், இவ்வளவுதான் உங்களுடைய ஆதரவு. நீங்க ஒரு இடம் சொல்றீங்க, அந்த இடத்துல எல்லாரும் போடுறாங்க, இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னா சிந்தனை அற்றவனா இளைஞர். உங்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க 1000 பேர் தங்கச்சியா இருப்போம், 1000 பேர் அக்காவா இருப்போம், மீதி இருக்கிற 1000 பேரு விஜய்க்கு. இதெல்லாம் வந்துட்டு தமிழ் பெண்கள் பேசுற பேச்சாது. சோ இப்படிதான் இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படி சொல்லிடுவீங்களா நீங்க? உங்க வீட்லயும் தங்கச்சி அக்காலாம் இருக்காங்க, என் வீட்லயும் இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்களா? அவங்களும் அப்படிதான் நினைப்பாங்களா? இதுதான் விஜயனுடைய அரசியல், விஜயனுடைய கல்ட்டு. இதத்தான் ஆரம்பத்துல இருந்து ஜான் ஆரோக்கியராஜ் பண்றாரு. விஜய் ஒரு கல்ட்டு, விஜய் ஒரு கல்ட்டு, விஜய் சொன்னா எதையும் செய்வாங்க, விஜய் சொன்னா எதையும் செய்வாங்கன்றது. இப்போ நீங்களும் நானும் பழகுறோம், ரொம்ப டீப்பா பழகுறோம்.
ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு சித்தப்பன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு பழகுறீங்க, சரிதானே? நான் வந்துட்டு உங்களை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றேன், நான் சொன்னா அவன் ஊஞ்சி செத்துருவான் தெரியுமா அப்படின்னு சொல்றேன். அது உங்களை வந்துட்டு உயர்த்துவதா தாழ்த்துவதா? நிச்சயமா தாழ்த்து. இதைத்தான் ஜான் ஆரோக்கியசாமி செய்யறாரு. என்கிட்ட பேசுனதே நான் சொல்ல வரேன். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனிதன் எனக்கு விசுவாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதே தப்பு. நாய் கூட வாலாட்டும், ஆனா அது விசுவாசமா 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. 4 நாள் நீ சோற மறுத்து பாரு, 5வது நாள் குரல் விலை இருக்காது உனக்கு. படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு நியதி இருக்கு. அந்த நியதியை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நாங்க உட்கார்ந்துக்கிட்டு நாட்டுக்காக உழைக்கிறோம். புரியுதுங்களா? 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி இந்தியாவில இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு அதிர்ந்துச்சு. இன்னைக்கு தமிழக அரசு கேட்ட நிதியை நான் கல்வியை தரமாட்டேன்றாரு. அவர் தான் இப்ப கல்வி அமைச்சராக இருக்கிறதா, அப்ப அன்னைக்கு விவசாயத்துறை வேளாண் அமைச்சராக இருந்தார். அவர் சொன்னார், இதற்கு மேல தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பங்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டோம்னாரு. யாரால்? 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தால். அதெல்லாம் விஜய் எங்க நீங்க இருந்தீங்க? உங்களுக்காக அன்னைக்கு தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருந்ததா? அன்னைக்கு சீமான் வரல காத்துக்கிட்டு இருந்ததா? அன்னைக்கு ஐயா ராமதாஸ் வரல காத்துக்கிட்டு இருந்ததா? விவசாயிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து நடத்திய போராட்டம். 6 லட்சம் பேர் 600 கிலோமீட்டர்ல நின்னோம். மரக்காணம் டு ராமேஸ்வரம் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தணும். இன்னைக்கு காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். அதனாலதான் 16 லட்சம் டன்னு நெல் கொள்முதல். விஜய் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை ஐயநாதன் உங்க கூட இருந்தான்னா இந்த இதை விட நீங்க நல்லா உணர்ந்து விழுதுனா பேசிருப்பீங்க, நல்ல அரசியல்வாதியா கூட ஆயிருப்பீங்க. ஏதோ உங்களுடைய புத்தி அப்படி, இல்ல விதி அப்படின்னு நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும்.